பகவத்கீதை உண்மை இருவில் 9ஆம் அத்தியாயம் பதம் 14 மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவத்திரு அபய சரண் பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாத் விலோலோ கிருஷ்ணமூர்த்தி ஸ்தாபகாச்சார்ய सततं कीर्तयन्तो मां यतन्तश्च दृढव्रताः नमस्यन्तस्य मां भक्त्या नित्ययुक्ता उपासते. மொழிபெயர்ப்பு. எப்போதும் என் புகழ் பாடிக்கொண்டும் பெரும் உறுதியுடன் முயன்று கொண்டும் என் முன் வணங்கிக் கொண்டும் பக்தியுடன் இந்த மகாத்மாக்கள் இடையராது என்னை வழிபடுகிறார்கள். பொருளுரை. சாதாரண மனிதன் ஒருவனை முத்திரை குத்துவதால் ஒரு மகாத்மாவை உற்பத்தி செய்ய முடியாது. அவரது அறிகுறிகள் இதோ இங்கே விவரிக்கப்பட்டுள்ளன. முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் புகழ் பாடுவதிலேயே எப்போதும் ஈடுபட்டிருப்பவரே மகாத்மா. அவர் செய்ய வேண்டியது வேறு எதுவும் இல்லை. இறைவனின் புகழ் பாடுவதிலேயே ஈடுபட்டிருக்கிறார் அவர். அதாவது அவர் அருவவாதி அல்ல. புகழ் பாடுவது என்றாலே பரம புருஷனின் புகழை, அவரது திருநாமம், நித்திய உருவம், உன்னத தன்மைகள், விசேஷமான செயல்கள் இவற்றை ஒருவர் புகழ வேண்டும் என்பதே. இவை எல்லாவற்றையும் ஒருவர் புகழ வேண்டும். எனவே மகாத்மா ஒருவர் பரமபுருஷர் பகவானிடம் பற்று கொண்டவராக இருப்பார். பரமபுருஷ பகவானின் அருவ நிலையில், அதாவது பிரம்ம ஜோதியில் பற்று கொண்டவர் பகவத்கீதையில் மகாத்மாவாக விவரிக்கப்படவில்லை. அடுத்த பதத்தில் வேறு விதமாக அவர்கள் குறிப்பிடப்படுகின்றனர். ஸ்ரீமத் பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி மகாத்மா எப்போதுமே விஷ்ணுவை பற்றி கேட்பது, பாடுவது என்னும் பல்வேறு இறையன்பு தொண்டு செயல்களில் ஈடுபட்டிருக்கின்றார். ஒரு மனிதன் அல்லது தேவனை பற்றி அல்ல. இதுவே பக்தி. ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், கடவுளை எண்ணுதல். இத்தகு மகாத்மா 5 உன்னத ரசங்களில் ஏதாவது ஒன்றில் பரமபுருஷ பகவானுடன் இருக்கிறார். இந்த வெற்றியை அடைவதற்காக எல்லா செயல்களையும், மனம், உடல், பேச்சு எல்லாவற்றையும் முழுமுதற் கடவுளான ஸ்ரீகிருஷ்ணனின் தொண்டில் ஈடுபடுத்துகிறார் அவர். இதுவே முழுமையான கிருஷ்ண பக்தி உணர்வு. இறையன்பு தொண்டில் விதிக்கப்பட்டவை என்னும் சில செயல்கள் உள்ளன. உதாரணமாக பிறையின் 11ஆம் நாள் விரதம் இருத்தல், ஏகாதசி அன்று விரதம் இருத்தல், இறைவனின் அவதார நாளில் விரதம் இருத்தல் போன்றவை. உன்னத உலகில் முழுமுதற் கடவுளுடன் உறவு கொள்ள அனுமதி பெறுவதில் கருத்துள்ளவர்களுக்காக இந்த நெறிமுறைகள் எல்லாம் பெரும் ஆச்சாரியர்களால் விதிக்கப்பட்டுள்ளன. பெரும் ஆத்மாக்களான மகாத்மாக்கள் எல்லாம் இந்த நெறிமுறைகளை மிக கண்டிப்பாக கடைபிடிக்கின்றனர். எனவே அவர்கள் விரும்பிய பலனை நிச்சயமாக அடைகின்றனர். இந்த அத்தியாயத்தின் 2ஆம் பதத்தில் கூறியுள்ளபடி பக்தி எளியது மட்டுமல்ல, மிக இன்பமான உணர்வுடன் நிறைவேற்றக்கூடியதுமாகும். மிக கடுமையான தவம் அல்லது விரதங்களை செய்ய வேண்டிய அவசியமே ஒருவனுக்கு இல்லை. தேர்ந்த ஆன்மீக குருவால் வழிநடத்தப்பட்டு எந்த நிலையிலும் குடும்பஸ்தனாகவோ பிரம்மச்சாரி அல்லது துறவியாகவோ பக்தி தொண்டில் ஒருவன் இவ்வாழ்வை வாழலாம். உலகின் எப்பகுதியிலும் எந்த நிலையிலும் முழுமுதற் கடவுளுக்கு அவன் அன்பு தொண்டாற்ற முடியும். இவ்விதமாக அவன் மகாத்மா ஆகலாம். சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஸ்ச திருடவ்ரதாः நமஸ்யந்தஸ்ய மாம் பக்த்யா நித்யயுக்தா உபாசதே. எப்போதும் என் புகழ் பாடிக்கொண்டும் பெரும் பக்தியுடன் முயன்று கொண்டும் என் முன் வணங்கிக் கொண்டும் பக்தியுடன் இந்த மகாத்மாக்கள் இடையராது என்னை வழிபடுகின்றனர். இந்த பதத்துல மகாத்மாவினுடைய அறிகுறிகள் கொடுக்கப்பட்டது. ஒரு மகாத்மா எப்படிப்பட்டவராக இருப்பார், அவருடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறது இங்க சொல்லப்பட்டது. எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் உண்டு, நானும் மகாத்மாவாகணும் அப்படிங்க, நானும் சிறந்த ஒரு நபர் ஆகணுங்கிறது. எல்லாருமே இந்த உலகத்துல நான் பெரிய நபராகணும், நான் முக்கியமான நபராகணும், நான் சிறந்த நபராகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. அதுதான் மகாத்மா அப்படிங்கிறதுக்கு பொருள். மகாத்மா அப்படின்னா யார் ஒருத்தர் மிகச்சிறந்த ஆத்மாவோ அத்தகைய நபர் மகாத்மா. அதுதான் இங்க சொல்லப்படுது. மகாத்மா அப்படிங்கிறவர் மிகச்சிறந்த ஆத்மாவானவர் மகாத்மா. எல்லாருமே மிகச்சிறந்த ஆத்மாவா மகாத்மாவா ஆகணும்னு சொல்லி முயற்சி பண்றோம்.
ஆனா பல நேரங்கள்ல பல பேரை மக்கள் சிறந்த ஆத்மாக்களா ஏற்றுக்கொள்றாங்க. உலகத்துல பாத்தீங்கன்னா எத்தனையோ நபர்களை மக்கள் மிகச்சிறந்த நபர்களா ஏற்றுக்கொள்றாங்க, மகாத்மாக்களா ஏற்றுக்கொள்றாங்க. பொதுவா மகாத்மா அப்படிங்கிற வார்த்தை மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவருக்கு சொல்லப்படும். மகாத்மா காந்தி அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமான ஒரு பெயர். இருந்தாலும் சிறந்த ஆத்மாக்களா எத்தனையோ பேர் கருதப்படுறாங்க. தெரேசா, அப்புறம் எத்தனையோ நபர்கள், இந்தியா சுதந்திரத்துக்கு போராடினவங்க எல்லாம் நிறைய பேர்கள் மக்கள் சிறந்த ஆத்மாக்களா கருதுறாங்க. எத்தனையோ ராஜாக்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள்லையும் எத்தனையோ பேர் சிறந்த நபர்களா கருதுறாங்க. உண்டா இல்லையா? ஆனா அவங்கள யாராவது மகாத்மாவா அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க பகவத்கீதையில பகவான் சொல்றது பிரகாரம் அவங்க எல்லாம் யாருமே மகாத்மா கிடையாது. எப்படி மகாத்மாவினுடைய அறிகுறிகள் இங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கொடுக்கிறார். அதாவது இதுக்கு முந்தின பதத்துல பகவான் கிருஷ்ணர் முந்தின பதத்துல இருந்து ஆரம்பிக்கிறார் மகாத்மாவினுடைய அறிகுறிகள். அந்த பதத்திலையும் இந்த பதத்திலையும் 2 பதங்கள்ல சொல்றார். முந்தின பதத்துல பகவான் கிருஷ்ணர் சொல்றார், மகாத்மானஸ்து மாம் பார்த்தாம் தைவீம் பிரகிருதி மாஷம் பஜந்தி அனன்ய மனசோ ஞாத்வா பூதாதி மவ்வே. பகவான் சொல்றார், யார் ஒருத்தன் மகாத்மாவோ அவன் என்னுடைய தெய்வீம் பிரகிருதிக்கு கீழே ஆசிரித்தன், அதுகிட்ட தஞ்சம் அடைஞ்சிருக்கான். என்னுடைய உயர்ந்த பிரகிருதி கிட்ட தஞ்சம் அடைஞ்சிருக்கான். இன்னொரு விதத்துல சொன்னா அவன் ஆன்மீக பிரகிருதி கிட்ட தஞ்சம் அடைஞ்சிருக்கான். பகவானுடைய ஆன்மீக சக்தியினுடைய பாதுகாப்புல இருக்கான் அந்த மகாத்மா. அவன் இந்த பௌதிக சக்தியின் கீழே கிடையாது. ஆன்மீக சக்தியின் கீழே இருக்கான் அப்படின்னா என்ன பொருள்? பௌதிக சக்திக்கு கீழே கிடையாது. அந்த மகாத்மா மாயையில ஈடுபடக்கூடியவன் கிடையாது, இந்த பௌதிக செயல்கள்ல ஈடுபடக்கூடியவன் கிடையாது. இதுதான் முந்தின படத்துல சொல்ற பஜந்தி அனன்ய மனசோ. அனன்ய மனசோ அப்படின்னா உள்ள எந்த ஒரு கலங்கமும் இல்லாத ஒரு மனசோடு, கலப்படம் எதுவும் இல்லாத மனதோடு, பகவான் கிருஷ்ணரை தவிர வேறு எதையும் விரும்பாம, வேற இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இன்பங்களை விரும்பியோ துன்பங்கள்ல இருந்து போகணுங்கிற எண்ணத்தோடய அந்த மாதிரி கலப்படமான எண்ணங்கள் எதுவுமே இல்லாம, அதுதான் அனன்யன்னு சொல்லப்படும். அனன்ய மனசோ, அந்த மாதிரி தூய்மையான ஒரு மனதோட பஜந்தி அவன் பகவானுடைய பக்தி தொண்டுல ஈடுபடுறான் அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ணர் சொன்னார். எப்படி ஈடுபடுறான்னா, பகவான் கிருஷ்ணரே எல்லாவற்றுக்கும் ஆதி அந்தம், அவர் தான் எல்லா படைப்புக்கும் காரணமா இருக்கார் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுட்டு அந்த அழிவற்ற அந்த பகவான் கிருஷ்ணரை வழிபடக்கூடியவன் மகாத்மா அப்படின்னு முந்தின பதத்துல சொன்னார். இந்த பதத்துல மேலும் அதே கருத்தையே விவரிக்கிறார். அந்த மகாத்மா எப்படி இருப்பான்? சததம் கீர்த்தயந்தோமா, எப்பவுமே பகவான் கிருஷ்ணருடைய புகழை பாடிக்கொண்டிருப்பான். மாம் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். மாம் அப்படின்னா என்னை பற்றி புகழ்ந்து கொண்டிருப்பான், என்னை பற்றி பாடிக்கொண்டிருப்பான் கிருஷ்ணர். அப்படின்னா ஒரு மகாத்மா எப்பவுமே கிருஷ்ணருடைய புகழை பாடிக்கொண்டே இருக்கக்கூடியவரா இருக்கணும். அடுத்து என்ன சொல்றாருன்னா, எதம் கஷ்ட திருடவிரதா, எப்பவுமே திருடவிரதா அவன் ரொம்ப உறுதியோட இருக்கும், உறுதியான மனதோட முயற்சி செஞ்சுட்டு இருப்பான் பகவானுடைய புகழை பாடுறதுக்காக, பகவானுடைய பக்தி தொண்டுல ஈடுபடுறதுக்காக திடமான உறுதியோட அவன் முயற்சி பண்ணிட்டு. இது திருடவிரதா அப்படிங்கிறத பகவான் கிருஷ்ணர் முன்னாடியே சொல்லியிருக்க. 7வது அத்தியாயத்துல சொன்ன ஏசாம் அந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மாணம் தே துவந்த மோக நிர்முக்தா எஜந்தே மாம் திருடவிரதா. பகவான் சொன்னார், யார் இந்த திடமான உறுதியோட பகவானுக்கு பக்தி தொண்டு செய்ய முடியும் அப்படின்னா, யார் ஒருத்தர் தங்களுடைய பற்பல பிறவிகளை செஞ்ச பாவங்கள் எல்லாத்தையும் கழிச்சுட்டாங்களோ, யாருடைய பாவம் எல்லாம் இல்லாம போயிடுச்சோ, யார் நிறைய பிறவிகள்ல புண்ணியம் செஞ்சாங்களோ, அத்தகைய நபர்கள் தான் பகவானுடைய பக்தியில திடமான உறுதியோட ஈடுபட முடியும் அப்படின்னு சொல்ல பகவான் கிருஷ்ணர் 7வது அத்தியாயத்திலே. இப்ப இங்க சொல்ற, அப்படி யாரு அந்த திடமான உறுதியோட உறுதியான மனப்பான்மையோட செயல்படுறாங்களோ அத்தகைய நபர்கள் மகாத்மாக்கள்.
அவங்க சதத்தம் எப்பவுமே கீர்த்தனம் பண்ணிட்டு இருப்பாங்க, பகவானுடைய பக்தி தொன்ற முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. நமஸ்யந்தஸ்ய மாம் பக்தியா, என்னை எப்பவுமே நமஸ்காரம் பண்ணிட்டு இருப்பாங்க, பகவானுக்கு வந்து விழுந்து வணங்கிட்டு இருப்பாங்க, பகவானுக்கு வந்து பக்தி செஞ்சுட்டு இருப்பாங்க. நித்திய யுக்தா உபாசத்தே, நித்திய யுக்தா அப்படின்னா, யுக்தா அப்படின்னா ஈடுபடுறது, நித்திய யுக்தா அப்படின்னா எப்பவுமே ஈடுபடுறது. எப்பவுமே பகவானுடைய உபாசத்தை, அவருடைய வழிபாட்டுல, உபாசனை பண்றதுல, அவரை வந்து வழிபடுறது, பகவான வழிபடுறதுல நித்திய யுக்தா எப்பவுமே ஈடுபட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இங்க வர்ணிக்கப்படுது. ஸ்ரீல பிரபுபாத் ரொம்ப அற்புதமா தன்னுடைய பொருளுரையில நமக்கு விளக்கம் கொடுக்கிறார். எப்படி ஒரு மகாத்மா எப்படி இருக்கணுங்கிறது நான் என்ன சொன்னோம் அதே ஸ்ரீல பிரபுபாத் விளக்குறார். அவர் விளக்கும் போது அவர் சொல்றார், ஒரு மகாத்மா அப்படிங்கிறவர் பகவானுடைய புகழை பாடணும். பகவானுடைய புகழை பாடணும் அப்படின்னா எப்படி பகவானுடைய புகழை பாடுறது? இங்க சொல்லிட்டார் கிருஷ்ணர், சததம் கீர்த்தயந்தோமா அப்படின்னு. பகவான் மகாத்மாக்கள் என்னுடைய புகழை எப்போதும் பாடிக்கொண்டிருப்பார். எப்படி மகாத்மானுடைய புகழை பாடுறது நமக்கு தெரியணுமே. எப்படி பாடுறதுன்னு தெரிஞ்சாதானே நம்ம பாடுவோம், இல்லைன்னா நமக்கு எப்படி பாட முடியும்? இது பார்த்தோம்னா எத்தனையோ பேர் வந்து மகாத்மாவாகணும்னு விருப்பம் இருக்கலாம், ஆனா எப்படி செய்யறதுன்னு தெரியாத பட்சத்தை எப்படி அவங்க மகாத்மா ஆக முடியும்? பகவான் கிருஷ்ணர் சொல்றார், இதுதான் மகாத்மானுடைய அறிகுறின்னு சொல்றார். ஆனா அந்த அறிகுறி எப்படி செயல்படுத்துறதுன்னு தெரியாத பட்சத்தில் நம்ம எப்படி மகாத்மாவாக முடியும்? ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன்னா, உங்களை யாருக்காவது கணிப்பொறியில வல்லுநர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, கம்ப்யூட்டர்ல மிகச்சிறந்த நிபுணர் ஆகணும்னு நினைக்கிறீங்க. கணிப்பொறியில நிபுணருக்கு என்னெல்லாம் அறிகுறிகள்னு சொல்றாங்க, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், இந்த ப்ரோக்ராம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாத பட்சத்துல நீங்க எப்படி கணிப்பொறியில வல்லுநர் ஆக முடியும்? வெறும்னே நான் வல்லுநர் ஆகணும்னு நினைச்சா மட்டும் முடியாது. நான் மகாத்மாவாகணும், நான் பக்தன் ஆகணும் அப்படின்னு நினைச்சா மட்டும் பத்தாது, அதுக்காக செயல்படணும். அது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இங்க பகவான் கிருஷ்ணர் சொல்லிட்டார், சததம் கீர்த்தயந்தோமா, எப்பவுமே என்னை பற்றி கீர்த்தனம் பண்ணிட்டு இருப்பான், எப்பவுமே என்னுடைய புகழை பாடுவாங்க. சரி, எப்படி அது புகழை பாடுறது அப்படின்னா என்ன? இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே மகாத்மாவாகிறதுக்கு முயற்சி பண்றோம், அதே சமயத்துல இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆர்வமுடையவர்களா இருக்கணும். இங்க ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய பொருளுரையில நமக்கு சுட்டி காட்டுறார், பகவானுடைய புகழை பாடுறது அப்படின்னா அவருடைய நாமம், ரூபம், குணம், லீலை இதெல்லாம் பாடுறது. பகவான் கிருஷ்ணருக்கு எண்ணற்ற நாமங்கள் இருக்கு. அவருடைய திருநாமத்தை சொல்றதே அவரை புகழ்றது தான். அவருடைய ரூபம், அவருடைய குணம், அவருடைய லீலைகள் இதெல்லாம் பற்றி வர்ணிக்கக்கூடியதுதான் நம்ம வந்து கீர்த்தனம்னு சொல்லப்படும். நாம கீர்த்தனம், குண கீர்த்தனம், ரூப கீர்த்தனம், லீல கீர்த்தனம், இப்படி கீர்த்தனத்துல 4 வகைகள் இருக்கு. பொதுவா நம்ம வந்து நாம கீர்த்தனத்துல ஈடுபடுவோம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த கீர்த்தனத்துல நம்ம தொடர்ந்து ஈடுபடுவோம். அது மட்டும் இல்லாம பகவானுடைய ரூபம், குணம், லீலைகளை பற்றி அதை பத்தி நம்ம கீர்த்தனம் பண்றோம். எப்படி பகவானுடைய ரூபம் என்ன, எப்படி பகவானுடைய ரூபத்தை நம்ம கீர்த்தனம் பண்றோம்? பல விதத்துல கீர்த்தனம் பண்றோம். யாரெல்லாம் வந்து இஸ்கான் கோயில்கள்ல காலை நேரங்கள்ல வரீங்களோ அப்ப பகவானுடைய ரூபத்தை நம்ம பார்க்கிறோம். உங்க அம்மா பகவானுடைய ரூபத்தை நம்ம பார்க்கிறோம், எல்லாரும் பார்க்கிறோம். பார்க்கும்போது நம்ம வந்து அந்த ரூபம் எவ்வளவு அழகா இருக்குங்கிறத பாடுறோம். பாத்தீங்கன்னா ஸ்ரீல பிரபுபாதர் நம்மளுடைய இஸ்கான் கோயில்கள்ல காலையில பகவானுடைய தர்சனம் எல்லாருக்கும் கிட்டும் போது அந்த சமயத்துல அவர் வந்து கோவிந்த மாதி புருஷம் தமகம் பஜாமி அப்படின்னு ஒரு பாடலை வந்து அறிமுகப்படுத்தினார். அது வந்து பிரம்ம சங்கீதையிலிருந்து ஒரு 2 பாடல்களை மட்டும் அந்த தர்சனத்துக்கு ஏற்பாடு பண்ணார். அது என்னது? அந்த 2 பாடல்கள் என்ன பண்ணுது? அந்த 2 பாடல்கள்ல பகவானுடைய ரூபம் வர்ணிக்கப்படும். வேணும் குணந்தம், பகவான் புல்லாங்குழல் வைத்திருக்க. அரவிந்த தலாய தாட்சம்,
அவருடைய உதடுகள் எப்படி இருக்கு, தாமரை இதழ்களை போல இருக்கு. அவருடைய புஜங்கள் எப்படி இருக்கு, அவருடைய ரூபம் எப்படி இருக்கு. அப்படி பகவானுடைய நிறம் என்ன, அவர் அழகானவர், அவரே அந்த கோவிந்த ஆதி புருஷன். அப்படி பகவானுடைய ரூபத்தை பத்தி நம்ம புகழ்றோம், பகவானுடைய ரூபத்தை கீர்த்தனம் பண்றோம். அது ரூப கீர்த்தனம். பகவானுடைய குண கீர்த்தனம், பகவானுடைய குணங்களை நம்ம பல நேரங்கள்ல கீர்த்தனம் பண்றோம். எப்படி அவருடைய குணங்களை நம்ம கீர்த்தனம் பண்றோம்? ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? கருணையானவர் குண கீர்த்தனம் நம்ம பண்றதுல ரொம்ப முக்கியமா என்ன சொன்னோம்னா, காலையில நம்ம சம்சாரதாவா நல்லலீத லோகா ஞானாய காருண்ய கணத்துவம் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாடல் பாடுவோம். அது குரு புகழக்கூடிய ஒரு கீர்த்தனம். குரு கிருஷ்ணருடைய பிரதிநிதி அப்படிங்கிறதுனால சாஸ்திரங்களின் பிரகாரம் குருவை புகழ்ந்து நம்ம பாடுறதும் குருவினுடைய குணங்களை புகழ்றதுக்கும் கிருஷ்ணருடைய குணங்களை புகழ்றதுக்கும் வேறுபாடு கிடையாது. ஸ்ரீல ரூப கோஸ்வாமி தன்னுடைய பக்தி ரசாமிருத சிந்துல அவர் எப்படி பகவானுக்கு எப்படி சேவை பண்றது அப்படிங்கிறதுக்கு 64 வகையான சேவையை அவர் தொகுத்து கொடுக்கிறார். அந்த 64 வகையான சேவையும் கொடுத்துட்டு அவர் சொல்றார், இது எல்லாமே குருவுக்கும் செய்யலாம், அதுவும் பக்தி தான் அப்படிங்கிற. ஸோ அது மாதிரி நம்ம காலையில குருதேவரை புகழ்ந்து அவருடைய குணங்களை பற்றி புகழ்றோம். அந்த பாடலுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் இப்ப விளக்க ஆரம்பிச்சேன்னா அதுவே தனி, அது ஒரு பக்கம் தனியா போயிடும். நம்ம அவருடைய குணங்களை புகழ்றோம். அப்புறம் பகவானுடைய லீலைகளை பற்றியும் நம்ம புகழ்றோம். எப்படி பகவானுடைய லீலைகளை பற்றி புகழ்றோம்? எத்தனையோ பாடல்கள்ல புகழ்றோம். இப்ப இந்த உபன்யாசத்துக்கு முன்னாடி நம்ம பாடணும், ராத மாதவ குஞ்ச விஹாரி கோபிஜன வல்லப கிரிவர தாரி யசோத நந்தன பிரஜஜன ரஞ்சன் யமுனா தீரவனச்சாரி. இது முழுக்க பகவானுடைய லீலைகளை நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதா இருக்கு. பகவானுடைய லீலையை நம்ம புகழ்ந்து பாடக்கூடியது. இன்னும் ஒரு சில நேரம் இந்த ராதா மாதவ குஞ்ச பிகாரி இந்த பாடலை நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதை பகவானுடைய நாம கீர்த்தனம்னு எடுத்துக்கலாம், அவருடைய குண கீர்த்தனம்னு எடுத்துக்கலாம். அவருடைய குணங்களும் அங்க வர்ணிக்கப்படும். பகவானுடைய குணங்கள் என்ன? கோபிஜன வல்லபா அப்படின்னா அது கிருஷ்ணருடைய பெயர்ல ஒண்ணு. கோபிஜன வல்லபா அப்படின்னா கிருஷ்ணருடைய பெயர். கோபிஜன வல்லபா, கோபி ஜனங்கள் எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவர். ஆனா அதே சமயத்துல அது அவருடைய குணத்தையும் அங்க வர்ணிக்குது. கிருஷ்ணருடைய குணம் என்ன? கோபியர்களை அவர் ரட்சிக்கக்கூடியவர், அது அவருடைய குணம். அதே சமயத்துல அந்த கோபிஜன வல்லபா அப்படிங்கிறதுல அவருடைய லீலைகளும் அடங்குது. எத்தனையோ சூழ்நிலைகள்ல அவர் அந்த கோபியர்களை காப்பாற்றி இருக்கிறார். எத்தனையோ அசுரர்களை கொண்டிருக்கார். அந்த லீலைகள் எல்லாமே அதுல உள்ளடங்கு. அதனாலதான் ஸ்ரீல பிரபுபாத் அவர் சொல்வார், இந்த ஜெயராத மாதவ குஞ்ச பிகார் இந்த பாடல்குள்ளார மொத்த பிருந்தாவனமும் அடங்கி இருக்கு. இப்படி நம்ம இத்தகைய பாடல்களை பாடுறதன் மூலமா பகவானுடைய நாமம் ரூபம் குணம் லீலை இதோட நம்மள தொடர்புபடுத்திக்கிறோம். இது மட்டும் இல்லாம இப்படி இந்த விஷயங்கள் பகவத்கீதை பாகவதம் போன்ற சாஸ்திரங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆச்சாரியர்கள் இந்த விஷயங்களை பல நேரங்கள்ல வர்ணிச்சிருக்காங்க. அதை பத்தி நம்ம கேட்கறதுனாலையும் அதை பாடுறதுனாலையும் அந்த புஸ்தகங்களை படிக்கிறதுனாலையும் கூட நம்ம அதே பக்தி தொண்டுல ஈடுபடுறோம். நம்ம பகவானுடைய பக்தியில அந்த சததம் கீர்த்தயந்தோமாங்கிறதுல ஈடுபடும். சததம் அப்படின்னா என்ன? எப்போதும் 24 மணி நேரமும் நம்ம கிருஷ்ணனுடைய சேவையில இருக்கணும். 24 மணி நேரமும் நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், கீர்த்தனம். அவருடைய நாமத்தையோ ரூபத்தையோ குணத்தையோ லீலையோ ஏதோ ஒன்ன பத்தி நம்ம கீர்த்தனம் பண்ணிட்டே இருக்கோம். அப்படின்னா நம்ம நேரடியா கீர்த்தனத்துல ஈடுபடுறது மட்டும்தான் கீர்த்தனம்னு கிடையாது. சததம்னு பகவான் சொல்றார், 24 மணி நேரம்னு சொல்றார். 24 மணி நேரம் அப்படின்னா அப்ப வேற வேலையெல்லாம் யாருங்க செய்யறது? யாரு சமைக்கிறது? யாரு வேலைக்கு போறது? பல்லு விளக்குறது, குளிக்கிறது, தூங்கிறது, இதெல்லாம் யாருங்க செய்யறது?
எப்ப செய்யறது? கிருஷ்ணர் சொல்லிட்டாரு சததம்னு, எப்போதும்னு சொல்லிட்டாரு. அவர் பாட்டு சாதாரணமா சொல்லிட்டாரு எப்போதும்னு. நீங்களும் சாதாரணமா சொல்றீங்க 24 மணி நேரம் கிருஷ்ண பக்தியில இருக்கணும்னு. அது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு நினைக்கலாம். ஒரு தடவை ஒரு விமான நிலையத்துல ஸ்ரீல பிரபுபாதர் இருந்தபோது அவர்கிட்ட வழக்கமா நிறைய பத்திரிகையாளர்கள் பேட்டி காண்றது வழக்கம். அது மாதிரி ஸ்ரீல பிரபுபாதத்தை ஒரு பெண்மணி வந்து, பெண் பத்திரிகையாளர் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க, கிருஷ்ண உணர்வுனா என்ன? பிரபுபாதர் சொன்னார், கிருஷ்ண உணர்வு அப்படின்னா எல்லா நேரத்திலையும் கிருஷ்ணரை பற்றிய உணர்வோடு இருக்கிறதுன்னு. அது எப்படி சாத்தியமாகும்? நான் கிருஷ்ண உணர்வை பிரபுபாதர் 24 மணி நேரம் கிருஷ்ண உணர்வுல இருக்காரு, எப்படி அது சாத்தியமாகும்? எனக்கு என்னுடைய வேலை இருக்கு, நான் அதெல்லாம் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி ஸ்ரீல பிரபுபாதர் கேட்டாங்க. ஸ்ரீல பிரபுபாதர் உடனே சொன்னார், ரொம்ப எளிமையா அவங்களுக்கு புரியுற மாதிரி விளக்கமா சொன்ன, எப்படி நீ வந்து எப்பவுமே உன்னுடைய அழகுல ஒரு உணர்வோடு இருக்கியோ அதே மாதிரி கிருஷ்ணர்ல நாங்க உணர்வோடு இருக்கோம். அப்புறம் வர்ணிச்சேன். அந்த பெண்மணி எப்பவுமே வந்து இன்னைக்கு கூட நவீன காலத்துல இந்தியாவில கூட பார்க்கலாம், நிறைய பெண்கள் வந்து ஒரு பை ஒன்று மாட்டிப்பாங்க. அந்த பைக்குள்ளார என்ன இருக்கும்? அழகு சாதன பொருள்லாம் இருக்கும். சீப்பு, ஒரு கொஞ்சம் கண்ணாடி, அப்புறம் லிப்டுக்கு, கண்ணுக்கு மை, இப்படி இந்த அழகு சாதன பொருள்லாம் இருக்கும். அந்த அழகு சாதன பொருள்லாம் அவங்க கிட்ட இருக்குங்கனால எப்பவுமே அதை உபயோகப்படுத்திட்டே இருக்காங்களா? கிடையாது. ஆனா தன்னுடைய முகத்தின் மேலையும் தன்னுடைய முடியின் மேலையும் அவங்களுடைய உணர்வு எப்பவுமே இருக்கு. கொஞ்சம் களைஞ்சு போச்சுன்னா உடனே எடுத்து அப்படி அதை வந்து அனுசரிச்சுப்பாங்க. உண்டா இல்லையா? அப்ப அவங்க எப்பவுமே அந்த அழகையே நினைச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கிடையாது. ஆனா எப்பவுமே அந்த அழகு அது மேல ஒரு உணர்வோடையே செயல்படுறாங்க. அதே மாதிரி ஸ்ரீல பிரபுபாதர் சொன்னார், சததம் எப்பவுமே ஒருத்தர் கிருஷ்ண உணர்வுல இருக்கிறான் அப்படின்னா அவன் 24 மணி நேரமும் கிருஷ்ணனுடைய உணர்வுல இருக்கான். தூங்கும் போதும் அவனுக்கு கிருஷ்ணரை பத்தி தான் நினைக்கிறான். தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவன் கிருஷ்ணரை பத்தி தான் சொல்றான். தூங்க படுக்க போகும்போது அவன் கிருஷ்ணரை தான் நினைக்கிறான். வேலையில இருந்தாலும் அவன் வந்து கிருஷ்ணருக்காக தான் வேலை செய்யறான். எல்லாமே கிருஷ்ணருக்காக தான் செய்யறான். அது மட்டும் இல்லாம குறிப்பா நம்ம வந்து இந்த சங்கீர்த்தன இயக்கத்துக்காக, இந்த இஸ்கான், இது சங்கீர்த்தனம், இது பகவானுடைய இந்த கீர்த்தனம், இந்த சததம் கீர்த்தனம், எல்லாருக்கும் கீர்த்தனம் பண்றதுக்கு, எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியதுதான் இந்த இஸ்கான் அமைப்பு. எல்லாரும் கீர்த்தனம் பண்றதுக்கு உதவி செய்யும். எல்லாரும் கீர்த்தனம் செய்யறது அப்படின்னா பல பேர் பல செயல்களில் ஈடுபட்டு இருக்கலாம். ஆனா எல்லாருமே இந்த சங்கீர்த்தன இயக்கத்துக்காக செயல்படும் போது அவங்களும் மகாத்மாவாக முடியும். நம்ம வந்து பூஜை பண்ணாலும் சரி, இந்த சங்கீர்த்தன இயக்கத்துக்காக சங்கீர்த்தனத்தை மக்களுக்கு கொடுக்கறதுக்காக பூஜை பண்ணும்போது அந்த பூஜையும் சங்கீர்த்தனம் ஆகும். ஒருத்தன் வந்து தரையை கூட்டினாலும் சரி, இல்ல கழிவறையை சுத்தம் பண்ணாலும் சரி, எந்த மாதிரியான சேவைகள் ஒருத்தரால செய்ய முடிஞ்சாலும் சரி, அது வந்து பகவானுடைய நாமம், ரூபம், குணம், லீலைகளை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக, அதுலயும் குறிப்பா இந்த கலியுகத்துல நாமத்தை, பகவானுடைய நாமத்தை மக்களுக்கு கொடுக்கறதுக்காக நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா அப்ப நம்மளும் மகாத்மாவாக முடியும். அதுதான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறை. எல்லாரும் மகாத்மாவாகலாம். ஏதோ இது ஏற்றளவில் இருக்கக்கூடியது கிடையாது. நடைமுறையில ஒவ்வொருத்தரும் நம்ம எல்லாருமே மகாத்மாவாக முடியும். மகாத்மாவாகிறது அப்படிங்கிறது அரிது, மிகவும் கஷ்டமான. பகவான் கிருஷ்ணர் கீதையில 7வது அத்தியாயத்துல சொன்னார், பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவம் சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபம். அவர் சொன்னார், பகுனாம் ஜென்மனாம் அந்தே, பற்பல பிறவிகள் கழிஞ்சதுக்கு அப்புறம், எத்தனையோ ஜென்மங்கள் கழிந்து ஞானவான், யார் ஒருத்தனுக்கு அறிவு இருக்கோ, யார் ஒருத்தன் புத்திசாலியோ, அவன் வந்து என்னை ஏற்றுக்கொள்றான். நான் தான் எல்லாம், பகவான் கிருஷ்ணர் தான் சர்வம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு கிருஷ்ணர் கிட்ட சரணடைகிறான். ச மகாத்மா சுதுர்லபாங்கிற, அத்தகைய மகாத்மா மிகவும் அரிது. துர்லபம் அப்படின்னா அரிது, அதுலயும் சுதுர்லபம் அப்படின்னா மிகவும் அரிது. மகாத்மாவாகிறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையான காரியம் கிடையாது, மிகவும் அரிது. அதே சமயத்துல நம்மளுடைய ஆச்சாரியர்கள் என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இது மிகவும் அரிதான செயல், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா அதே சமயத்துல சைத்தன்ய மகாபிரபுனுடைய கருணையினால அது மிகவும் எளிதாகவும் இருக்கு.
மகாத்மாவாகிறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையான காரியம் கிடையாது. ஆனா சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையினால, இந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தினால மகாத்மா ஆகிறது அப்படிங்கிறது எளிது. சைத்தன்ய மகாபிரபு சொல்லப்படுறார், சில ரூப கோஸ்வாமி அவருக்கு பிரார்த்தனை செலுத்தினார், நமோ மகாவதான்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயத்தை கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாம்னே கௌரவ விஷயமா. அவர் சொன்னார், நமோ மகாவதான்யா, மிக மிக கருணை வாய்ந்தவர் நீ. எல்லா அவதாரங்களை காட்டிலும் மிகவும் கருணை வாய்ந்த அவதாரம் பகவான் சைத்தன்ய மகாபிரபு. அவர் எல்லோருக்கும் கிருஷ்ண பிரேமையை வாரி வளர்ந்தார். அவர் எல்லோரையும் மகாத்மா ஆவதற்கு உடனடியா வழிமுறையை நம்ம கொடுத்தார். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த பகவானுடைய நாமத்தை நம்ம தொடர்ந்து சொல்லி சைத்தன்ய மகாபிரபு கொடுத்திருக்கக்கூடிய வழிமுறையை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா எளிமையா நம்ம மகாத்மாவாக முடியும். அதுல எந்த ஒரு கடினமும் இல்லை. ஆனா பிரச்சனை என்னன்னா, நம்ம சைத்தன்ய மகாபிரபு கொடுத்த அந்த வழிமுறைகளையும் நம்ம பின்பற்றதில்லை. மகாத்மாவாகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். துர்லபம் மானுஷம் ஜென்ம, மனுஷ ஜென்மம் கிடைக்கிறதே துர்லபம்னு சொல்லப்படுது. ததபி துர்லபம் மானுஷம் ஜென்ம ததபி அத்ருவம் அர்த்தம். அதை முறையா பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது இன்னும் அந்த மனித பிறவி ரொம்ப துர்லபமானது. ஆனாலும் அது கொஞ்சம் உபயோகமானது. அதுக்கு பொருள் இருக்கு, அர்த்தம் அதுக்கு பொருள் இருக்கு. அந்த மனுஷ பிறவியை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். அந்த மனித பிறவியை அவ்வளவு துர்லபமானது. அதுல இந்த பக்தி தொண்டு கிடைக்கிறது அப்படிங்கிறது, சைத்தன்ய மகாபிரபுனுடைய கருணை கிடைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப 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 துர்லபமானது. ஆனா அது நமக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் யோசிச்சு பாருங்க. இது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. உலகத்துல கோடான கோடி 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 ஜென்மங்கள் இருக்கு, ஜந்துக்கள் இருக்கு, எத்தனையோ உயிர்வாளிகள் இருக்கு. மொத்தம் 84 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்கு. ஒவ்வொரு உயிரினத்திலையும் கோடான கோடி ஜீவன் இருக்கு. கோடான கோடி ஒவ்வொரு உடல்லையும், ஒவ்வொரு வகையான உடல்லையும் கோடான கோடி ஜீவன்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. உலகத்துல எத்தனை கொசு இருக்குது, உலகத்துல எத்தனை எறும்பு இருக்கு, உலகத்துல எத்தனை பசு இருக்கு, உலகத்துல எத்தனை இருக்கு அப்படின்னு என்னன்னா ஒவ்வொரு உயிரினத்திலையும் எத்தனையோ ஜீவன்கள் வாழ்ந்துட்டு. அதுல மனுஷ பிறவி கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இருக்கு. அப்படி மனுஷ பிறவி நமக்கு கிடைச்சு வந்ததுன்னா அங்கேயும் நம்ம முறையா இந்த பக்தி அப்படிங்கிற பாதைக்கு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி வந்தா கூட சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை இருக்கு பார்த்தீங்களா, இந்த சமயத்துல வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி வந்துட்டோம்னா நம்ம அதை உபயோகப்படுத்திக்கணும். இது அவ்வளவு எளிமையா கிடைக்கக்கூடியது கிடையாது. சில ரூப கோஸ்வாமி சொல்றார், கிருஷ்ண பக்தி ரச பாவித மதிஹி கிரியதாம் யதி குதோ பிலப்யதே தத்ர லௌல்யம் அபி மூல்யம் ஏக்கலம் ஜன்ம கோட்டி சுக்ருதி ந லப்யதே. ரூப கோஸ்வாமி சொல்றார், கிருஷ்ண பக்தி ரச பாவித மதி, கிருஷ்ண பகவான் மேல இருக்கக்கூடிய ரச, அந்த அந்த அன்பு, அவர் மேல இருக்கக்கூடிய அந்த பிரேமை பாவம், அது அவ்வளவு எளிமையா கிடைக்காது. கிருஷ்ண பக்தி ரச பாவித மதி கிரியதாம் யதி குதோபி லப்யதே தத்ர லௌல்யம் அபி மூல்யம் ஏக்கலம். அது ஒரே ஒரு விஷயத்தினால நம்ம அடைய முடியுமா? வேற எந்த விஷயத்தினாலே அடைய முடியாது அந்த கிருஷ்ண பக்தியை. ஜன்ம கோட்டி சுக்ருதி நால பேதி, கோடான கோடி ஜென்மங்கள் நம்ம புண்ணியம் செஞ்சாலும் இந்த ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற மகாமந்திரத்தை தூய்மையா சொல்ல முடியாது. எத்தனை கோடி ஜென்மம் சொல்லிடலாம், தெருவில் இருக்கணும் எல்லாரும் சொல்லிடலாம் மகாமந்திரத்தை. ஆனா அது தூய்மையா சொல்லி பகவானுடைய அன்பு அடையிறது, உன்னத நிலை அடையிறது, மகாத்மாவாகிறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையானது கிடையாதுங்க. என்ன சொல்றாருன்னா, ஜென்ம கோட்டி சுக்ருத்தினால பேசு, கோடி ஜென்மம் ஒருத்தர் சுக்ருதி பண்ணா கூட கிடைக்காது, புண்ணியம் பண்ணாலும் கிடைக்காது. ஒரே ஒரு விஷயத்தினால அடைய முடியும். என்ன? லௌல்யம், பேராசை வேணும். எதுல? நான் இந்த கிருஷ்ண பக்தி அடையணும் அப்படிங்கறதுல பேராசை வேணும். வேற பௌதிக விஷயத்துல பேராசை இருக்கக்கூடாது. நான் கிருஷ்ண பக்தி அடையணும், நானும் கிருஷ்ண பக்தன் ஆகணும், நானும் மகாத்மா ஆகணும் அப்படிங்கறதுல ஒருத்தனுக்கு பேராசை இருக்கும். அப்படிப்பட்ட பேராசை ஒருத்தன்ட்ட இருந்தது அப்படின்னா அவன்
அதை அடைய முடியும். அந்த அப்படிப்பட்ட கிருஷ்ண பக்தி எங்க இருக்கோ அதை கால தாமதம் இல்லாம உடனே போய் பிடிச்சுக்கோங்கிறாரு ஸ்ரீல ரூப கோஸ்வாமி. அவர் நமக்கு அறிவுரை கொடுக்கிறார், எல்லோரும் மகாத்மாவாகிறது. அதனால ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மகாத்மாவாகிறது அப்படிங்கிறது மிகவும் கடினமானது, மிகவும் அரிது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மகாத்மா ஆகிறது அப்படிங்கிறது மிகவும் எளிதானதும் கூட. நம்ம எப்ப இந்த சைத்தன்ய மகாபிரபு கொடுத்திருக்கக்கூடிய வழிமுறைகளை, ஆச்சாரியர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வழிமுறைகளை ஏற்றுக்கொள்றோமோ அப்ப அது எளிதானது. அந்த வழிமுறைகளை நம்ம ஏற்றுக்கொள்ளாத பட்சத்துல அது மிகவும் கடினமானது. அவங்க என்ன வழிமுறைகள் கொடுக்குறாங்க? ஸ்ரீல ரூப கோஸ்வாமி தன்னுடைய பக்தி ரசாமிர்த சிந்துல 64 விதமான பக்தி தொண்டுடைய அங்கங்கள்னு சொல்றார். பக்தி தொண்டுடைய அங்கங்களா அவர் எப்படி பண்றது பக்தி அப்படிங்கிறத சொல்லித்தர. 64 விதமா நம்ம பக்தி பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்ரீல ரூப கோஸ்வாமி நமக்கு எடுத்து சொல்றார். அந்த 64 விதமான பக்தியை நம்ம செஞ்சுட்டே இருக்கும்போது காலப்போக்கில் நம்ம அதுலயே பக்குவ நிலை அடைவோம், மகாத்மாவாகிட முடியும். ஆனா இந்த 64 நம்ம செய்யணும். செய்யாத பட்சத்துல மகாத்மாவாக முடியாது, துராத்மாவே இருக்கும். யாரெல்லாம் மகாத்மாவாக இருக்கீங்க, ஆக விருப்பப்படுறீங்க, யாரெல்லாம் துராத்மாவாக விருப்பப்படுறீங்க? எல்லாரும் ஆனா உண்மையில துராத்மாவா தான் இருந்துட்டு இருக்கோம். இல்லைன்னா நம்ம இப்படி இருக்குமா? இருக்க மாட்டோம். எல்லாரும் துராத்மாவா தான் இருக்கும். ஒரு சிலர் ஏத்துக்க மாட்டாங்க, ஏத்துக்காதவங்க ஏத்துக்காமையே கிடக்கட்டும். நம்ம குறைஞ்சபட்சம் ஏத்துக்கலாம், நான் துராத்மாவா இருக்கேன், ஆனா மகாத்மாவாகிறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்கு, நான் ஆசைப்படுறேன். ஆசை மட்டும் பட்டா பத்தாது, அதுக்கான செயலையும் நான் ஈடுபடணும், மகாத்மாவாகிறதுக்கு நான் முயற்சி பண்ணணும். அதுதான் இங்க சொல்லப்படுது. சில பிரபுபாதர் தன்னுடைய பொருளுரையில கொடுக்கிறார், எப்படி மகாத்மாவாகிறது. இந்த ரூப கோஸ்வாமி ஆச்சாரியர்கள் என்னெல்லாம் செயல்கள் கொடுத்திருக்காங்களோ அதெல்லாம் நம்ம செய்யணும். அதெல்லாம் செய்யறதுனுடைய வழிமுறையில இங்க சில பிரபுபாதர் ஒரு சில விதிமுறைகளை சொல்றார். இறையன்பு தொண்டில் சில விதிமுறைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த விதிமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும், இல்லைன்னா நம்ம மகாத்மா ஆக முடியாது, துராத்மாவே இருக்கும். இந்த விதிமுறைகள் ஒன்றும் கடினமானது கிடையாது, இந்த விதிமுறைகள் எளிமையானதுதான், ஆனா அதை நம்ம கடைபிடிக்கணும். உதாரணத்துக்கு ஸ்ரீல பிரபுபாதர் இங்க விதிமுறை சொல்றார், ஏகாதசி அன்று நம்ம விரதம் இருக்கிறோம். இன்றைக்கு ஏகாதசி மிகவும் நல்ல நாள், பகவானை பற்றி கேட்கறதுக்கு, பகவானுடைய பக்தி தொண்டில் ஈடுபடுறதுக்கு, பகவானுடைய நாமத்தை சொல்றதுக்கு, எல்லா விதமான பகவான் சம்பந்தப்பட்ட செயல்களை செய்யறதுக்கு மிக மிக உகந்த நாள் ஏகாதசி திருநாள். இந்த ஏகாதசி திருநாள்ல நம்ம ஈடுபட்டு இருக்கோம். இன்னைக்கு ஏகாதசி அன்னைக்கு நம்ம பகவத்கீதையெல்லாம் கேட்டு இருக்கோம். நம்ம எல்லாருக்கும், உங்களுக்கும் இதனால ரொம்ப நல்ல பலன், எனக்கும் நல்ல பலன், ஏன்னா பகவானை பத்தி பேசுறதுனால. ஏகாதசி பகவானுக்கு மிகவும் பிடித்தமான நாள். இந்த ஏகாதசி அன்று விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது வைஷ்ணவ கலாச்சாரத்துல. உங்கள எத்தனை பேர் ஏகாதசி அன்று விரதம் இருக்கீங்க? பாதி பேர் கிட்ட இருக்கீங்க, பாதி பேர் இல்லை. ஓகே, ஏகாதசி அன்று விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது மிகவும் அவசியம். நம்ம அதை அப்படியே சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. ஒரு சிலர் நினைக்கலாம், என்ன சாமி நம்ம மனசுல தானே இங்க கும்பிடுறோம், அதுக்கு எதுக்கு விரதம்லாம் இருக்கணும்? சரி, நான் ஒரே ஒரு உதாரணம் கொடுக்குறேன். இந்த பக்தி எல்லாம் மனசுல இருந்தா போதுங்க, அதை வெளியெல்லாம் காட்ட தேவையில்லை அப்படின்னு ஒரு சில முட்டாள்தனமா சொல்லுவாங்க. அதெல்லாம் முட்டாள்தனம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு நான் ஒரே ஒரு உதாரணம் கொடுக்குறேன். இப்ப ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. மனைவிக்கு கணவன் மேல ரொம்ப அன்பு அதிகமா இருக்கு. மனைவி சொல்றாங்க, நான் எப்பவுமே உங்க மேல அன்புல இருக்கேங்க. கணவனுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவார், ஆமா பரவாயில்ல என்ன அன்போட இருக்கான் அப்படின்னு. கணவன் வேலைக்கு போறார், காலையில 8 மணிக்கு போறார், ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறார். கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு சாயந்தரம் 8 மணி 9 மணிக்கு வீட்டுக்கு வர்றார். ராத்திரி வீட்டுக்கு மனைவி கேட்கிறார், சரி என்ன சமைச்சு வச்சிருக்கேன்னு கேட்கிறாரு. மனைவி சொல்றாங்க, நான் உங்க மேல பூரண அன்போடே இருக்கேன், உங்க மேல நான் ரொம்ப அன்பு வச்சிருக்கேன். ஓ ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம், சரி சாப்பிடலாம், என்ன சமைச்சிருக்க? இல்லைங்க, நான் உங்க மேல பூரண அன்புல இருந்தேன்னா அதனால சமைக்கவே இல்லைங்க. அது உண்மையான அன்பா? அது உண்மையான அன்பா? கிடையாது, போலியான அன்பு. உண்மையான அன்பு இருந்ததுன்னா அந்த அன்பு செயல்கள்ல தெரியும்.
நமக்கு ஒருத்தர் மேல அன்பு இருந்ததுன்னா நம்மளுடைய செயல்கள்ல அந்த அன்பு தெரியும். மனைவிக்கு உண்மையிலேயே கணவன் மேல அன்பு இருந்ததுன்னா நல்லா சமைச்சு வச்சிருப்பாங்க. அது மூலமா அந்த அன்பு காமிக்கப்படும் ஒழிய அன்போட இருக்கீங்கன்னு நினைக்கிறதுனால அன்பு காட்டப்படுறது கிடையாது. அதே மாதிரிதான் பகவான் மேல ஒருத்தருக்கு அன்பு இருக்கு அப்படின்னா அவர் பகவானுக்காக செய்யக்கூடிய செயல்கள்ல இருந்து அந்த அன்பு வெளிப்படும். அந்த அன்பு சும்மா மனசுலயே வச்சுக்கிறது கிடையாது. அதனாலதான் இந்த செயல்கள் எல்லாம் ஆச்சாரியர்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த செயல்கள்லாம் ஒருத்தர்கிட்ட வெளிப்படும் போது அவருக்கு பகவான் மேல அன்பு இருக்குங்கிறது தெரியும். ஒண்ணும் கிடையாது. இங்க எளிமையா நம்ம பாக்குறோம், ஏகாதசி என்று விரதம் இருக்கிறது பகவானுக்கு மிகவும் பிடித்தமானது. பகவான் அதை விரும்புறார். பகவான் சொல்றார், என்னுடைய பக்தர்கள் ஏகாதசி என்று விரதம் இருப்பாங்கிறார். நம்ம பகவானுடைய பக்தர்கள் சொல்லிட்டு ஏகாதசி என்று விரதம் இல்லாம இருந்தோம்னா அப்ப நம்ம பகவானுடைய பக்தர்களா நம்மள சொல்லிக்க முடியாது. நம்ம பகவானுடைய பக்தர்களா இருக்கணும் அப்படின்னா இந்த ஏகாதசி, இங்க ஸ்ரீல பிரபுபா குறிப்பிடுற பகவானுடைய அவதார நாள் ஜென்மாஷ்டமி போன்ற திருநாள்கள்ல அன்றைக்கு நம்ம விரதம் இருக்கிறோம். இப்ப கூடிய விரைவில் பகவான் சைத்தன்ய மகாபிரபுடைய அவதார நாள் வருது, கௌர பூர்ணிமா. அன்றெல்லாம் நம்ம விரதம் இருக்கிறோம். அப்படி விரதம் இருக்கும்போது நம்ம பகவான் மேல நமக்கு இருக்கக்கூடிய அன்பை அப்படி விரதம் இருக்கிறது மூலமா காட்டும். ஒரு சிலர் கேட்கலாம், இது எல்லாம் எதுக்குங்க இந்த தவம் எல்லாம்? நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு பக்தி பண்ணா பார்த்தாதா அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இந்த தவங்கள் இருக்கக்கூடியது அப்படிங்கிறது மனித சமுதாயத்துல ரொம்ப ரொம்ப அவசியமானது. யார் ஒருத்தன் மனுஷ பிறவி எடுத்திருக்கானோ அவன் ஏதோ ஒரு சில வகையில தவம் அப்படின்னா உடலுக்கு இன்னல்களை ஏற்றுக்கொள்றது, நம்மளுடைய உடலுக்கு சிக்கலை கஷ்டத்தை ஏற்றுக்கொள்றது, விருப்பத்தோட. எதுக்காக? நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக. ஏன்னா நம்ம எப்பவுமே புலன் இன்பத்திலேயே ஈடுபட்டு இருக்கோம். நம்மளுடைய புலன்கள் எல்லாம் நம்மள ஒவ்வொரு பக்கம் இழுக்குது. கண்ணு, மூக்கு, காது, நாக்கு, வாயு எல்லாமே நம்மள ஒவ்வொரு பக்கம் இழுக்குது. அதுல இருந்து நம்மளை கொஞ்சம் விளக்கறதுக்காக இந்த மாதிரியான ஒரு சில தவங்கள் வேத சாஸ்திரங்கள்ல பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட தவங்களை நம்ம மேற்கொள்ளும் போது அதன் மூலமா நம்மளுடைய புலன்கள் கட்டுப்பாட்டுக்கு வரும்போது நம்ம இன்னும் நல்லா பகவானுக்கு சேவை பண்ண முடியும். புலன்கள் நம்மள ஒவ்வொரு பக்கம் இழுத்துட்டு இருந்தது அப்படின்னா நம்ம எப்படி பகவானுக்கு சேவை பண்ண முடியும்? நான் ஒண்ணும் கிடையாது, இங்க இருந்து நான் அந்த இடத்துக்கு நடந்து போகணும்னு நினைக்கிறேன், அந்த கதவுக்கு நடந்து போகணும்னு நினைக்கிறேன். இங்க ஒரு 5-6 பேர் என்னை சுத்திக்கிட்டு என் கையை காலெல்லாம் பிடிச்சி இழுத்து வச்சுட்டு இருந்தாங்கன்னா நான் எப்படி அங்க போக முடியும்? போக முடியாது. அது மாதிரி நான் பகவானை நோக்கி போகணும்னு நினைக்கிறேன், ஆனா இங்கேயே என்னை புலன்கள் இழுத்து வச்சுட்டு இருந்ததுன்னா நான் எப்படி அங்க போக முடியும்? அதனாலதான் வேத சாஸ்திரத்துல தவங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா சொல்லப்படுது. வேத இலக்கியங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா தர்மம், நம்ம மனிதர்கள் எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய தர்மத்துக்கு 4 தூண் இருக்குன்னு சொல்லப்படுது. 4 தூண் என்னென்ன தூண் யாருக்கா தெரியுமா? அகிம்சை அதுல இருந்து வரவாய்க்கலாம், இருந்தாலும் நேரடியா அது கிடையாது. 4 தூண். இந்த 4 கட்டுப்பாடு முறைகளுக்கு எதிரானது. அது என்னது? தயை, தபஸ், வாய்மை, தூய்மை. தயை, தபஸ், வாய்மை, தூய்மை. கருணையோட இருக்கிறது. இந்த மாதிரி ஆன்மீக முன்னேற்றத்துக்காக ஒரு சில சிக்கல்களை ஏற்றுக்கொள்றது தபஸ்யா. அப்புறம் வாய்மை, பொய் சொல்லாம இருக்கிறது, நேர்மையோட இருக்கிறது வாய்மை, தூய்மையா இருக்கு. இந்த 4 வேத சாஸ்திரங்கள்ல நம்ம தர்மத்துக்கு தூண்களா சொல்லப்படுது. நம்ம எல்லாரும் மகாத்மாவாகணும்னு நினைக்கிறோம். மகாத்மாவாகணும்னா நம்ம முதல்ல தர்மத்தை கடைபிடிக்கணும். நம்ம சாதாரண தர்மத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பகவான் சம்பந்தப்பட்ட தர்மத்தை கடைபிடிக்கலாம், பாகவத தர்மத்தை கடைபிடிக்கலாம். சாதாரண தர்மங்கள் அப்படின்னா உலகத்துல ஊர்ல ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம், வெள்ளிக்கிழமை இவருக்கு விரதாரு, சனிக்கிழமை இவருக்கு விரதாரு, செவ்வாய்க்கிழமை இவருக்கு விரதாரு, அமாவாசைக்கு விரதாரு, பௌர்ணமிக்கு விரதாரு, எத்தனையோ சொல்லுவாங்க. ராகு, கேது, சனி, நவகிரக விரதம், அந்த கோயிலுக்கு போறது, இந்த கோயிலுக்கு போறது, இதெல்லாம் எதுவும் நமக்கு தேவையில்லை. அந்த விரதங்கள்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம பாகவத தர்மத்தை கடைபிடிக்கிறோம் அப்படின்னா, பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி பண்றோம் அப்படின்னா இந்த ஏகாதசி விரதம் ஒண்ணு போதும்.
இந்த ஏகாதசி விரதமானது எல்லா விரதங்களுக்கும் மணிமகுடமா கருதப்படுது. இந்த விரதங்களை நம்ம பின்பற்றும் போது கிருஷ்ணன் மேல இருக்கக்கூடிய பக்தி தானா அதிகரிக்கும். இது ஏதோ சாப்பிடாம இருக்கிறதுங்கிறது மட்டும் கிடையாது. விரதம் அன்றைய நாள்ல நம்ம பகவானை பத்தி அதிகமா கேட்கிறோம், பகவானுடைய சேவையில அதிகமா ஈடுபடுறதுக்கு நம்ம முயற்சி பண்றோம். நம்மளுடைய உணவு தேவைகளை குறைச்சிட்டு நம்ம பகவானுடைய சேவையில அதிகமா ஈடுபடுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணக்கூடியதுதான் ஏகாதசி விரதத்தினுடைய குறிக்கோள். பகவான் சைத்தன்ய மகாபிரபு அவங்களுடைய தாய் வயதானவங்க, அவங்க கிட்ட சொன்னாங்க, நீங்க ஏகாதசி விரதம் மட்டும் கடைபிடிங்க, நான் உங்களை கோலோகம் கூட்டிட்டு போறேன். நம்ம இது ஒன்றும் கடினமானது கிடையாது இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது. ஆனா மிகவும் முக்கியமான தவம். நம்ம ரொம்ப கஷ்டமான தவங்கள்லாம் உங்களை யாரையும் செய்ய சொல்லல. போய் இமாலயத்துல குளிர்ல போய் யோகாசனம் பண்றதா எத்தனை பேர் தயாரா இருக்கீங்க? தலைகீழா மண்ணுக்கடியில தலையை புதைச்சுக்கிட்டு யோகா பண்றதுக்கு எத்தனை பேர் தயாரா இருக்கீங்க? சுத்திலும் சுத்திலும் தீ மூட்டிட்டு தீக்கு நடுவுல இருந்து யோகா பண்றதுக்கு எத்தனை பேர் தயாரா இருக்கீங்க? இதெல்லாம் தான் யோக பயிற்சி முறை, வழிமுறை. நீங்க ஸ்ரீமத் பாகவதம் படிச்சீங்கன்னா தெரியும். அதுல நிறைய காலகட்டங்கள்ல பல பெரிய பெரிய யோகிகள் ரொம்ப கடுமையான தவங்களை மேற்கொள்வாங்க. இரண்யகசிபு மேற்கொண்ட தவத்தை பார்க்கும்போது உலகமே ஆடி போகணும். அந்த மாதிரி தவங்கள்லாம் மேற்கொள்வாங்க. அந்த மாதிரி தவங்கள்லாம் நம்ம யாரையும் கேட்கல. பொதுவா மக்கள்கிட்ட இன்னைக்கும் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியா முழுக்க தவம் அப்படின்னு சொன்னா உடனே அதுதான் ஞாபகம் வரும். காட்டுல போய் ஒத்த காலில் நிக்கிறது, ரொம்ப உடலை வருத்திக்கிறது, அந்த மாதிரி தவத்தெல்லாம் நாம செய்ய சொல்லி உங்களை கேட்கல. அந்த மாதிரி தவங்கள் எல்லாத்தையும் அதனாலலாம் எத்தனையோ கோடிக்கணக்கான வருடங்கள் அந்த தவங்கள் எல்லாம் மேற்கொண்டு அதனால் வரக்கூடிய பலன்களை காட்டிலும் அதிகமான பலன் இந்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிற ஒரு எளிமையான தவத்தினால அடையப்படுது. ஏன்னா ஒரு பக்தன் இந்த ஏகாதசி விரதத்தை நான் ஒரு தவமா செய்யறேன் அப்படின்னு செய்யறது இல்லை. அவன் பிரியத்தோட பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக செய்யறான். பக்தி தொண்டுல செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக செய்யப்படக்கூடியது. இங்க இது ரொம்ப கஷ்டம் நினைச்சு செய்யறதே கிடையாது. ஒருத்தன் ஹரே கிருஷ்ண ஒருத்தனுக்கு பகவத் பக்தியை பத்தி கருத்தே இல்லையோ, எந்த ஒரு கருத்தே இல்லையோ, அவனுக்கு எல்லாமே தவமா தெரியும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுல என்ன கஷ்டம் இருக்கு? பகவானுடைய நாமம் எவ்வளவு அற்புதமானது. ஆனா அது நம்ம எல்லாருக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா நம்ம யாரும் இன்னும் முழுமையா தூய்மை அடையல. அதனால நமக்கு பகவானுடைய நாமத்தை சொல்றதே கஷ்டமா இருக்கு. ஏதாவது ஒண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டோம்னா அது இன்னும் கஷ்டமாயிடும். டிவி பார்க்காதீங்க அப்படின்னா அப்படியே கஷ்டமாயிடும், ரொம்ப கஷ்டமாயிடும். ஐயோ டிவி பார்க்காதீங்க, டீ காஃபி குடிக்காதீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும். இதெல்லாம் உண்மையில தவங்களே கிடையாது. இதெல்லாம் ஒருத்தர் மனுஷனா இருக்கு. நம்ம சொல்றவே 4 கட்டுப்பாட்டு சிந்தைகள், இதெல்லாம் தவமே கிடையாது. ஒரு சிலர் இதெல்லாம் தவமா நினைச்சுப்பாங்க, ரொம்ப கஷ்டம். மாமிசம் சாப்பிடாம இருக்கிறது, சூதாடாம இருக்கிறது, போதை வஸ்துக்கள் எடுத்துக்காம இருக்கிறது, தகாத பாலுறவு இல்லாம இருக்கிறது, இந்த 4 ஒருத்தர் மனுஷனாக்குது. இதெல்லாம் தவமே கிடையாது. ஆனா இன்னைக்கு கலியுகத்துல மக்கள் நம்ம எல்லாம் எந்த அளவுக்கு வீழ்ந்து கிடக்குறோம் அப்படின்னா நமக்கு அதுவே தவமா இருக்கு. ஐயோ எப்படிங்க டீ காஃபியை விடுறது, எப்படிங்க வெங்காயம் பூண்டை விடுறது, வெங்காயம் போண்டாம எப்படிங்க சாம்பார் வைக்கிறது, பாருங்க இங்க எப்படி வைக்கிறாங்க. ஒன்றும் கஷ்டம் கிடையாது, கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஆனா மக்கள் நம்ம எந்த அளவு கீழ்நிலையில இருக்கோம் அப்படின்னா இதை கூட நம்ம கஷ்டமா நினைக்கிறோம், இதை கூட நம்ம தவமா நினைக்கிறோம். ஏகாதசி என்று நாம எதுவுமே சாப்பிடாதுன்னு கூட சொல்றது இல்லை. ஏகாதசி என்று தானியத்தை தவிர்த்துடுப்பா, நீ மற்ற பொருள்லாம் எடுத்துக்கோன்னு சொல்லு. எத்தனையோ கிழங்குகள் இருக்கு, பழங்கள் இருக்கு, காய்கறிகள் இருக்கு, தானியத்தை மட்டும் தவிர்த்துடுங்கிறோம். ஆனா மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நிறைய தவம்பா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பெருசு நினைச்சோம்னா பெருசுதான், ஆனா ரொம்ப எளிமையான பகவானுடைய நாமத்தை சொல்றோம். ஏகாதசி என்று விரதம் இருக்கிறோம், தானியத்தை எடுத்துக்காம விரதம் இருக்கிறோம். 3 வேளை சாப்பிடுறீங்களா சாப்பிடுங்க, 3 வேளை. ஆனா தானியங்களை எடுத்துக்கொள்ளாது. அப்படி நம்ம செய்யறது மூலமா பகவான் மேல இருக்கக்கூடிய பக்தியை நம்ம அது மூலம் அதுல வெளிக்காட்டுறோம். சரியா?
அதனால நம்ம எதுக்காக பக்தி பண்றோம் அப்படிங்கறத நம்ம தெளிவா உணரணும். பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த ஏகாதசி விரதங்கள் இதெல்லாம் பகவானுடைய நாமத்தை சொல்றது, இதெல்லாம் பகவானை திருப்திப்படுத்தக்கூடிய செயல்கள். பகவானை திருப்திப்படுத்தக்கூடிய செயல்கள் எல்லாத்தையும் நம்ம செய்யணும். பகவானை எத்தனை செயல்கள் திருப்திப்படுத்தாதோ அந்த செயல்கள் எல்லாத்தையும் நம்ம நிராகரிக்கணும். அதுதான் நம்ம மகாத்மாவாகிறதுக்கு உதவக்கூடிய வழிமுறை. அனுகுல்யஸ்து சங்கல்பா பிரதிகுல்யஸ்து பவிஷ்யதி. எதெல்லாம் பகவத் பக்திக்கு அனுகூலமான விஷயங்களோ அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். எதெல்லாம் பகவானுடைய பக்தி தொண்டுக்கு பிரதிகூலமானதோ அல்லது எதெல்லாம் பகவானுடைய பக்திக்கு பாதகமானதோ அதெல்லாம் நம்ம கைவிடணும். பகவானுடைய பக்திக்கு இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது மிகவும் அனுகூலமானது. சில பக்தி வினோத் தாக்கூர் அவருடைய பாடல்ல கூட பாடுறாரு. எதெல்லாம் அனுகூலமானது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பாடல் பாடியிருக்கார், சுத்த பக்த சரணரேனும். அந்த பாடல் அவர் சொல்றார், இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறது பகவானுக்கு மிகவும் பிடித்தமான மாதவ ஜீதி பக்தி ஜெயன். மாதவ ஜீதி பகவான் மாதவருக்கு மிகவும் பிடித்தமான திதி இது ஏகாதசி திதி. மாதத்துக்கு 2 நாள் வரக்கூடிய இந்த ஏகாதசி திதி பகவானுக்கு மிகவும் பிடித்தமான மாதவருக்கு பிடித்தமானதுன்னு சொல்லி பக்தி வினோத் தாக்கூர் சொல்றார். அதனால நம்ம மகாத்மாவாகணும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே கடைபிடிக்கணும். பகவானுடைய நாமத்தை சொல்லணும், குருவை ஏற்றுக்கொள்ளணும், குருவுக்கு உபசரிக்கணும், கோயிலுக்கு வரணும், பாகவதம் படிக்கணும், ஏகாதசி பின்பற்றணும், சேவை பண்ணணும். இந்த மாதிரி இது எல்லா விஷயங்களுமே நம்ம பின்பற்றும் போது நம்மளும் கூடிய விரைவில் மகாத்மாவாக முடியும். இது ரொம்ப எளிமையானது. வெறும் எளிமையானது அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. சில பிரபுபா தன்னுடைய பொருளை சுட்டி காட்டுற இது மிகவும் ஆனந்தமயமானது. இதுல எந்த கஷ்டமும் கிடையாது. இது பகவான் கிருஷ்ணன் சொல்றாரு 9வது இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்துல சொல்றாரு 2வது பதத்துல. யாருக்காவது தெரியுமா அந்த பதம்? ராஜவித்யா ராஜகுஹ்யம் தெரியுமா? ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷா வாகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தம் அபியம். இந்த பக்தி தொண்டை நம்ம பண்றமே, இந்த பக்தி இதனுடைய இயற்கையை பத்தி பகவான் சொல்றாரு. இது எப்படிப்பட்டதுங்கிறது. ராஜவித்யா இருக்கிறதுலேயே மிக மிக உயர்ந்த அறிவு இதுதான். ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னா, நிறைய பேர் நம்ம என்கிட்ட சொல்லுவோம், எனக்கெல்லாம் படிக்க தெரியலங்க, எழுத படிக்க தெரியல. கிருஷ்ண பக்தி இருக்கா? கிருஷ்ணர் மேல பக்தியை வளர்த்துக்கணும். கிருஷ்ண பக்தி இல்ல இருந்தாலும் அந்த பக்தி தொண்டுல நம்ம இருந்தோம் அப்படின்னா, அந்த பக்தி தொண்டை நம்ம வளர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம மிக பெரிய அறிவாளியா ராஜவித்யா. ஏன்னா பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி செய்யறது அப்படிங்கிறது தான் மிக உயர்ந்த அறிவு. அந்த மிக உயர்ந்த அறிவு ஒருத்தன் பெற்றுவிட்டான் அப்படின்னா மற்ற கல்வி அறிவு இல்லாட்டி ஒன்றும் பெருசே கிடையாது. அந்த கல்வி அறிவுலாம் இருந்து ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அத்தகைய கல்வி அறிவு, இந்த ஜட வித்யா, இந்த பௌதிக அறிவுலாம் நம்ம கிட்ட இல்லாம இருந்ததுன்னா பகவான் நமக்கு இன்னும் கருணை உள்ளவரா இருக்கார். தீனேர் ஒஜித்வயா கோரே பகவான் குளின் பண்டித் தனேர் பட அபிமான். சைத்தன்ய சரிதாமிரத சொல்ல பகவான் தீனேர் அஜித்வயா, அவர் தீனர்கள் மிகவும் கீழ்நிலையில இருக்கவங்க கிட்ட அவர் ரொம்ப கருணை வாய்ந்தவரா இருப்பார். குளின் பண்டித் தனே அப்படின்னா உயர்குடி மக்கள், ரொம்ப செல்வ செழிப்பு வாய்ந்த மக்கள். குளின் பண்டித் ரொம்ப படிச்சவங்க, பண்டிதர்கள். தனே ரொம்ப செல்வந்தர்கள், அதான் உயர்குடி மக்கள், செல்வந்தர்கள், படிச்சவங்க. இவங்ககிட்டலாம் பட அபிமான், ரொம்ப கர்வம் அதிகமா இருக்கும். அதனால பகவான் அந்த அளவு கருணை கொடுக்க மாட்டார். அதனால அந்த உயர்குடியோ இல்ல கல்வி அறிவோ செல்வமோ இருந்தா பக்தர்கள் ஆக முடியாதுன்னு கிடையாது. அந்த கர்வத்தை விட்டொழிக்கணும். இப்படி நம்ம பகவானுடைய பக்தியில நம்ம ஈடுபடுறதுக்கு எதுவுமே தடை கிடையாது. நம்ம கல்வி அறிவுலாம் தடையே கிடையாது. நம்ம எப்ப பகவானுடைய பக்தியில ஈடுபடுறோமோ அதுவே மிகப்பெரிய கல்வி. அதுதான் ராஜ வித்யா, ராஜகுஹ்யம். இருக்கிறதுலே மிக மிக ரகசியமான அறிவு. கிருஷ்ண பக்தி எல்லோருக்கும் கிட்டக்கூடியது கிடையாது, மிக மிக ரகசியமான ராஜகுஹ்யம். பவித்ரம் மிகவும் தூய்மையானது. இதம் உத்தமம் உத்தமமானது.
பிரத்யக்ஷாவாகியம் தர்மியம். இந்த தர்மத்தை, இந்த பக்தி தொண்டை நம்ம உணரலாம். இத நான் ஏதோ செய்யறேன் அடுத்தவங்க தான் சொல்லணுங்கிறதுலாம் கிடையாது, நம்மளே உணரலாம். எனக்கு பசிக்குதுன்னா சாப்பிட்டேன் அப்படின்னா வயிறு ஆடுறது, வயிறு நிரம்புறது நானே உணரலாம். யாரும் வெளியில இருந்து உனக்கு வயிறு ரொம்பிடுச்சுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி பக்தி தொண்டை நம்ம செய்யும் போது பிரத்யக்ஷாவாக நம்மளே பார்க்க முடியும் பகவானுடைய பக்தியில நம்ம முன்னேற்றம் காண்றது. பிரத்யக்ஷாவாகும் தர்மியம் சுசுகம் கருத்தும் அபியம். சுசுகம் மிகவும் மகிழ்ச்சியோட செய்யக்கூடியது. அதுதான் நான் முதல்ல சொன்னேன். இது ரொம்ப கடினமானது கிடையாது, ரொம்ப அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யக்கூடியது கிடையாது. எப்ப நம்ம இதுல ஈடுபடுறோமோ, நம்ம முழு ஆர்வத்தோட ஈடுபடும் போது மகிழ்ச்சி தானா கிடைக்கும். சில பிரபுபா சொல்லுவார், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரத்தை சொல்லுங்க, மகிழ்ச்சியா இருங்க. மகிழ்ச்சியா இருங்க அப்படின்னா என்ன? இந்த மந்திரத்தை சொல்லும் போது நமக்கு தானாவே ஆனந்தம் கிடைக்கும். ஏன்னா இந்த பக்தி தொண்டில் ஒவ்வொரு செயல்களில் ஈடுபடும் போது நமக்கு ஆனந்தம் கிடைக்கும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அனுபவம் இருக்கும். யாரெல்லாம் கொஞ்சம் ஒரு சில வருடங்களுக்கு வந்துட்டு இருக்காங்களோ, நம்ம இன்னும் முழுமையா தூய்மை அடையல, இன்னும் எத்தனையோ அனர்த்தங்கள் இருக்கு, எத்தனையோ களங்கங்கள் இருக்கு. இருந்தா கூட இந்த பகவத் பக்தியில ஈடுபடும் போது எவ்வளவோ ஆனந்தம் கிட்டுது. ஏதோ ஒரு சேவை பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இதுதான் பகவத் பக்தி. அப்ப நம்ம முழுமையா எந்த ஒரு களங்கமும் இல்லாம தூய்மையா இது எல்லாத்தையும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அப்ப நம்மளும் மகாத்மா ஆக முடியும். அதுதான் நம்மளுடைய குறிக்கோளா இருக்கும். தூய பக்தி அடையறதுதான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய குறிக்கோளா இருக்கும். சும்மா இந்த உலகத்தை படிச்சு பட்டம் வாங்கி செல்வந்தர் ஆகிறது, மறுபடியும் செத்து போறதுலாம் நம்மளுடைய குறிக்கோள் கிடையாது. நம்மளுடைய குறிக்கோள் பகவான் மேல தூய அன்பு அடையும். அதுதான். அதுக்கு எதெல்லாம் உபயோகரமானதோ அதெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும். ஏகாதசி அதற்கு உபயோகரமானது அப்படின்னு சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கு, ஆச்சாரிய சொல்லியிருக்காங்க. நம்ம அதை கடைபிடிக்கணும். அதன் மூலமா நம்ம பக்தியில முன்னேற்றம் பெற்று மகாத்மாவோட ஆகணும். நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். பரமஹம்சருக்கும் மகாத்மாவுக்கும் என்ன வித்தியாசம்? மகாத்மா அப்படின்னா மிகச்சிறந்த ஆத்மா. பரமஹம்சா அப்படின்னா, ஹம்சா அப்படிங்கிறது அன்னப்பறவை, அந்த பறவையை குறிக்கக்கூடியது. அந்த பறவைகள் என்ன பண்ணுன்னா, நீங்க பாலையும் தண்ணியும் கலந்து வச்சீங்க அப்படின்னா பாலை மட்டும் குடிச்சிட்டு தண்ணியை விட்டுட்டு போயிடும். பரமஹம்சா அப்படின்னா அவங்க இந்த சமுதாயத்துக்கு மத்தியில வாழ்ந்தா கூட அதான் அவங்க எல்லார்த்தையும் எல்லா இடங்களுக்கும் போவாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க அந்த சமுதாயத்தினால பாதிக்கப்பட மாட்டாங்க. இன்னொரு விதத்துல சொன்னா அவங்களும் மகாத்மாக்களா இருப்பாங்க. அவ்வளவுதான். நீங்க ஒரு சில நேரம் கேட்கலாம், என்ன சொல்லலாம், நம்ம பாடுறோம் பகவான் கிருஷ்ணர் அவருடைய பொண்ணுங்க, எளிமையா சொல்றேன், யசோத நந்தனுக்கும் தேவகி நந்தனுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? யசோத நந்தனுக்கும் தேவகி நந்தனுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டு நபருக்கும் என்ன வித்தியாசம்? ஒரே நபர் தான். கிருஷ்ணரே சொல்றதுக்கு தேவகியோட பையன் சொல்லும் போது தேவகி நந்தன் சொல்றோம், யசோதையோட பையன் சொல்லும் போது யசோத நந்தன் சொல்றோம். ஆனா அது எல்லாமே ஒரே நபரை தான் குறிப்பிடுது. அதே மாதிரிதான் மகாத்மா, பரமஹம்சா இது எல்லாமே பல்வேறு வார்த்தைகள், ஒரு பக்தனை குறிக்கக்கூடிய செயல்கள். ஆனா அந்த பக்தனுடைய பல்வேறு தன்மைகள், அவனுடைய குணங்களை வெவ்வேறு விதத்துல சொல்றோம். அவன் பரமஹம்சனை போல இருக்கான், மகாத்மாவா இருக்கான், அந்த பக்தன் மிகச்சிறந்த ஆத்மாவா இருக்கான், பரமஹம்சனா இருக்கான் அப்படின்னு சொல்லி விளக்கக்கூடிய விளக்கம் வேறுபடுது. ஆனா அதனால சுட்டி காட்டப்படக்கூடிய நபர் ஒரே நபர் தான். ஒரு பக்தன் மட்டும்தான் பரமஹம்சனா இருக்க முடியும், வேற யாரும் பரமஹம்சனா இருக்க முடியாது. ஒரு பக்தன் மட்டும்தான் மகாத்மாவா இருக்க முடியும், வேற யாரும் மகாத்மாவா இருக்க முடியாது. அதனால சுட்டி காட்டப்படக்கூடிய பொருள் பக்தன் தான், ஆனா அதை சுட்டி காட்டப்படக்கூடிய விதம் வேறுபடும். அவ்வளவுதான். அதுதான் உதாரணம். தேவகி நந்தன், யசோதானந்தன் ரெண்டும் ஒண்ணுதான்.
நிறைய பேர் தங்களுக்கே வந்து பரமஹம்சர்னு பேர் வச்சுக்கிறாங்க. அப்புறம் ஆமா, அவங்க எல்லாம் பரமஹம்சர் ஆக முடியுமா? நீங்க ஸ்ரீல பிரபுபாதர் இந்த பொருளில முதல் வரியில அழகா ஒண்ணு கொடுத்திருக்காரு. சாதாரண மனுஷனுக்கு வந்து முத்திரை குத்துறதுனால மகாத்மாவாயிட முடியாது. அதேதான் பொருந்தும் பரமஹம்சருக்கும். சாதாரண மக்களுக்கு வந்து பரமஹம்சான் முத்திரை குத்துறதுனால பரமஹம்சர் ஆக முடியாது. யாரு இன்னைக்கு இருக்கவங்க நிறைய பேர் வந்து தங்களே பரமஹம்சர்னு சொல்லிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து யோகா மாஸ்டர் ஆயிட்டா பரமஹம்சர் ஆக முடியுமா? ரொம்ப எளிமையானது பரமஹம்சா. பரமஹம்சர் எப்படின்னா அவங்க வந்து எப்படி இருப்பாங்க, அந்த அறிகுறிகளை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்க வந்து இந்த உலக விஷயங்கள்ல பட்டுடையவர்களா இருக்கிறாங்களா, இல்ல பகவான் மேல பட்டுடையவரா இருக்கிறாங்களா? நிறைய பேர் வந்து பரமஹம்சர்கள் பேர் வச்சுப்பாங்க, இல்ல பகவானுடைய பேரையே வச்சுப்பாங்க. ராமரே, கிருஷ்ணரே, இல்ல நித்யானந்தர், இப்படிலாம் பகவானுடைய பெயரை வச்சு அதுக்கு பின்னாடி பரமஹம்சர்னு தங்களையும் சேர்த்துப்பாங்க. இப்படிலாம் சேர்த்துட்டா அவங்க வந்து பகவானாவோ பரமஹம்சராவோ ஆயிட முடியாது. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை.